மீட்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஆராதனை நாள். பரலோக பிதாவுக்கும் ஆண்டவராக இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் ஏறெடுக்கும் நாள். நாம் பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாள். இனி நாம் பெறப்போகிற எண்ணிலடங்கா அற்புதங்கள், அடையாளங்கள், சுகபலங்கள், நிலங்கள், பணங்கள், வீடுகள், எதிர்காலங்கள், திருமண வாழ்வு, பிள்ளைகளின் தலைமுறை வாழ்வு, புதிய தலைமுறை குடும்பங்களில் பிறக்கும் வாழ்வு என்று சொல்லி ஏராளமான அற்புதங்களை பெறப்போகிறோம். தேவன் செய்தவைகளுக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கும் போது இனி அவர் கொடுக்க போகிறவைகளுக்கு அது ஜபங்களாக மாறும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொன்னார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொன்னார். ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் இறங்கி வந்த போதுதான் சத்தியம் இயேசுவின் நாமத்தில் உலகமெங்கும் பரவ ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களை கொண்டுதான் ஆவியானவர் கிறிஸ்துவின் சபையை உலகமெங்கும் கட்ட ஆரம்பித்தார். ஆவியானவர் தான் விடுதலை கொடுக்கிறவர். ஆவியானவர் தான் வழி நடத்துகிறவர். ஆவியானவர் தான் நம்மை புதுப்பிக்கிறவர். ஆவியானவர் தான் பாவத்தை சுட்டெரிக்கிறவர். ஆவியானவர் தான் நமது வாயை திறக்கிறவர். ஆவியானவர் தான் துதிகளை கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பரிசுத்தமாய் வைத்து நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை ஆளுகை செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் சமூகத்தை சபை போதகர்கள், பாஸ்டர்கள், பாதிரிகள் தேடும்போதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய ஜீவ சத்தியங்களை ஆவியானவர் சொல்லி தருவார். பரிசுத்த ஆவியானவரை தேடுகிறவர்கள் தான் சபைகளில சத்தியத்தை அவர்கள் மனதார பிரசங்கிப்பார்கள். சத்தியத்தை அறிவிக்கும் போது சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியம் பாவங்களை விட்டு விலக வைக்கும். சத்தியம் மனம் திருப்ப வைக்கும். சத்திய வசனங்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கும். இதை பரிசுத்த ஆவியானவர் தான் சபைகளை ஆளுகை செய்கிறவர். ஆகவேதான் ஆவியானவர் சொல்லுகிறதை ஒவ்வொரு போதகனும், பிரசங்கியாரும், ஒவ்வொரு விசுவாசியும், கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் காது கொடுத்து கேட்க வேண்டும். நம்முடைய காது உலக சத்தங்கள், சினிமா சத்தங்கள், சீரியல் சத்தங்கள், அரசியல் சத்தங்கள், மாம்ச சத்தங்களுக்கெல்லாம் ரொம்ப பயன்படுத்தக்கூடாது. தேவ சத்தத்துக்கு மாத்திரம்தான் நமது காதுகளை நாம் திறந்து வைக்க வேண்டும். ஆவியானவர் சொல்லுவதுதான் சபை செய்வது. அந்த சபைதான் சத்தியத்தில் நிலைக்கும் சபை. ஆவியானவர் சொல்லுவதை தள்ளிவிட்டதுதான் பாரம்பரிய சபைகள். அங்கு விக்கிரங்களும் அசுத்தங்களும் பலவிதமான கேடுபாடுகளும் பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்களும் தான் இருக்கும். ஆகவே ஆவியானவர் சொல்லுவதை நாம் செய்யும்போது இந்த வெளிப்படுத்தல் 2:7 அடுத்த வசனம் என்ன தெரியுமா? ஜெயம் கொள்பவன். அப்ப ஆவியானவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? ஜெயிப்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். சத்ருவை ஜெயிப்பது, பாவத்தை ஜெயிப்பது, தடைகளை ஜெயிப்பது, இருளை ஜெயிப்பது, சோதனையை ஜெயிப்பது, போராட்டங்களில் ஜெயிப்பது, படிப்பிலை ஜெயிப்பது, வேலையில ஜெயிப்பது, நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் அடைவது. இந்த ஜெயிப்பதை பற்றி தான் ஆவியானவர் நமக்கு எப்போதும் சொல்லி தருவார். அதனாலதான் ஆவியானவர் சொல்லுகிறதை காதலோன் கேட்கட்டும் என்றார். இந்த ஜெயம்தான் பரதீசுக்குள்ள இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவக்கனி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கனியை பூரணமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். பழம் நீ அப்பா என்பார்கள். யார் அந்த பழம்? அந்த பரலோக பழம் ஆண்டவராக இயேசுதான். ஆமென். அன்பானவர்களே, உலகத்தை ஜெயித்தவர் இயேசு. ஆவியானவருடைய ஆலோசனை கேட்டு நாம் நடந்தால் தினந்தோறும் பாவத்தையும் சத்துருவையும் சமுதாயத்தையும் கேடுபாடுகள் எதிரிகளை நாம் ஜெயிப்போம்.
உலகத்தை ஜெயிப்போம். பரதேசின் மத்தியில் இருக்கும் ஜீவக்கனி, நித்திய கனி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பூரணமாய் பெற்றுக்கொள்வோம். ஜெயம் கொடுக்க வைக்கிறவர் ஆவியானவர். இன்றைக்கு சபைகளுக்கு ஆவியானவருடைய ஆளுகை தேவை. போதகமார்கள், பிரசங்கிமார்கள், ஊழியக்காரர்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை. இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு என்ன பிரச்சனை? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை வரணும், அதுதான் பிரச்சனை. மனித ஆளுகை, பாரம்பரிய ஆளுகை, மாம்சீக ஆளுகைலாம் இருக்கக்கூடாது. அதுல பல கேடுகள் வந்துவிடும். பரிசுத்த ஆவியின் ஆளுகை வர வேண்டும். ஆகவே இந்த ஆராதனை நாளில என் ஜீவ காலமெல்லாம் இந்த வருஷத்தில் பல ஆயிரங்களை நான் ஆசீர்வாதமாய் பெற அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாசம் பண்ண வாரும், எங்களை அபிஷேகிக்க வாரும், எங்களை வழிநடத்த வாரும், எங்களை புதுப்பிக்க வாரும், எங்களை விடுவிக்க வாரும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை அனல் மூட்ட வாரும். இயேசுவுக்காக நாங்கள் எழும்பி நின்று பிரகாசிக்க வைக்க வாரும். சத்துருவை ஜெயிக்க வைக்க வாரும். பரிசுத்த ஆவியானவரே பாவமானதை, மாம்சீகத்தை ஜெயிக்க வைக்க வாரும் ஆவியானவரே என்று பரிசுத்த ஆவியானவருக்காக தான் கிறிஸ்தவ சபைகளை, கிறிஸ்தவ உலகமே வாஞ்சிக்க வேண்டும். இந்த புதிய வருஷங்களில ஆவியானவர் ஜெயம் தரும் வாழ்க்கையை நமக்கு தருகிறார். இந்த ஆராதனை நாளில ஆவியானவரையே, பிதாவின் ஆவியை, இயேசுவின் ஆவியை வாஞ்சிப்போம், ஜெயம் பெறுவோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய ஆவியினால், கிறிஸ்துவின் ஆவியால், பிதாவின் ஆவியால் நிரம்புகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆவியானவர் சொல்லுவதை செய்யத்தான் உலகம் முழுவதும் இயேசு தன் சபையை ஸ்தாபித்தீர். ஆவியானவர் சொல்லுவதைத்தான் போதகர், பிரசங்கிமார்கள், ஊழியக்காரர்கள் கேட்க வேண்டும். ஆவியானவர் சொல்லுவதைத்தான் ஒவ்வொரு விசுவாச கணவனும், மனைவியும், பிள்ளைகளும், வாலிபர்கள், தம்பி, தங்கச்சிகளும் கேட்க வேண்டும். ஆவியானவர் சொல்லுவதை கேட்கும்போது ஜெயம் வரும். ஆவியானவர் சொல்லுவதை கேட்கும்போது மேன்மை வரும், அபிஷேகம் வரும், ஆசீர்வாதங்கள் வரும். நமக்கு மகிமை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.